துதிக்கிறோம் ராஜா. உயிரோடு எழுந்த எங்கள் ஜெய கிறிஸ்து, சாவை வென்று பாதாளத்தை ஜெயித்த எங்கள் ஜீவனின் அதிபதியே, அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஆராதனை முழுவதும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக, நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக சுவாமி. இயேசுவின் ஜெபத்தில் நல்லபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார், ஆமென். நம்முடைய தேவன் மரித்தார், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கும்படியாக இருந்த தேவன், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காக என்று சொல்லி நாம் துதிக்க போறோம், ஆமென். நல்லா உற்சாகமா இந்த காலை வேளையில கரங்களை தட்டி வாயில திறந்து பாட போறோம். உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காக மீண்டும் உயிரோடு கூட எழுந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம மரிச்ச தெய்வத்தை ஆராதிக்கல, அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த இயேசு என் மீட்பரானாரே அப்படின்ற வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். Me
பாட்டு போட்டிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பாடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போல்லாம் நமக்கு பழைய பாட்டு தான் தெரியாது, புது பாட்டு எல்லாருக்கும் தெரியுது. பழைய பாடல்கள் நமக்கு தெரிகிறது இல்லை. நல்ல அருமையான பாடல். ஆண்டவர் உயிர் தெழுந்த போது நடந்த காரியங்கள் என்ன அப்படின்றத இந்த பாடலில் நம்ம பார்க்குறோம். திரும்பமாய் சேர்ந்து நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். மகதலேனா மரியாள் சீஷர்கள் அந்த இடத்துல கல்லறையில் போய் பார்க்கும்போது தேவதூதர்கள் சொன்ன ஒரு நற்செய்தி, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் அங்கே இல்லை.
அதை தான் நம்ம பாடணும். மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவன தேவனை தேடுவார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேக வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறியாததினாலே மனக்கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள் இதோட கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல தேவதூதர்கள் சொன்ன ஒரு காரியம், அவர் மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு கூட எழுந்த தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, துக்கப்படுற நாள் கிடையாது. சிரிச்சுட்டே சொல்லுங்க, எனக்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். பாருங்களா, அப்போ கூட வேதனையோடு ஏன் இவர் எழுந்தார்ன்ற மாதிரி சொல்றீங்க. நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க, எனக்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடும். இந்த பாடலில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவரே எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அடக்கினார். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன காரியங்களை உயிரோடு கூட எழுப்ப வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் சொல்லுவான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடும். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை நடத்துகிறவர், அவரே என்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுமா. தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. சொல்லுமா, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை நடத்துவார், என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. சொல்லுமா, அவரே என்னை என்றும் காண்பவர், என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கங்கள் தொனியில், ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கங்கள் தொனியில், ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. சொல்லுமா, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர். ஆமென். அப்படி இருக்கிற இடங்களில் எழுமி நின்று இந்த காலை வேளையில் நாம் அறிக்கை செய்வோமா? எல்லா இருளின் ஆதிக்கத்தின் மீதும் அதிகாரமுடையவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சர்வ அதிகாரத்தையும் உடையவரை
நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிற எல்லா வாய்களை திறந்து இந்த உயிர் தெழுந்த நாளெல்லாம் அந்த ரிசரெக்ஷன் பவர் உயிர் தெழுந்த வல்லமை நம் நடுவில் வரும்படியாய் எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இன்றைக்கு அறிக்கையிடுவோம், அவரை பார்த்து சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா என்று கூப்பிடும்போது எங்களுக்காக இறங்கி வருகிற ராஜா நீர், ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தரா என்றென்றைக்கும் அரசாளுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஷகா பாலா தாரா ரபா எல்லா வாய்களை திறந்து அந்த உயிர் தெழுந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா. அவர் மரித்த தேவன் உயிரோடு கூட எழுந்திராமல் இருந்திருப்பார் என்றால் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு நித்திய நம்பிக்கை நமக்கு கொடுக்கும்படி கடைசி சத்துருவான மரணத்தையோ பரிகரித்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஓ ஷகா பாலா தாரா ரபா ஆண்டவரே, நம்மை துதிக்கிற இந்த காலை வேளையில் உங்கள் உயிர் திழந்த வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஷகா பாலா ரபா ரபா நம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ உம்முடைய வல்லமை கோப்பாக எதுவுமே இல்லை ஆண்டவரே. என்றென்றைக்கும் அரசாளுகிற தெய்வம், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜா நீர் ஒருவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நம்முடைய சத்தங்கள் வானத்துக்கு நேராக உயரட்டும். அவரை உயர்த்துகிற துதி இந்த காலை வேளையில் மேலே எழும்பும்போது சர்வ வல்லமையுள்ளவருடைய ஓ ஷகா ரபா லபா கரம் நம்ம இது கடந்து வருமே ஆண்டவரே. உங்கள் பிரசனம் உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை ஓ ரபா லகா ரபா ஷபா ரபா நம்பிக்கை அற்ற மற்றவர்களைப் போல அல்ல, அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் அவர் விடுதலை ஆக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். ஷாலா தாரா பாபா மரித்த லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்பினது உண்மை என்றார். இன்றைக்கு ஓ ஷிகா மாலா தாரா பாரபா நம்முடைய வாழ்க்கையில் வரோல நன்மை செய்யப்படுமே. அவரை உயர்த்துவோமா. ஷகா லாதா ரபா ரபா ரமா லாகா ராதா ரபா நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சிறையிருப்பை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஒருவேளை லாசர் அந்த இடத்துல வந்து சொன்னபோது அவனை குறித்து சொல்லப்பட்டது 4 நாட்கள் ஆகிவிட்டது, இந்த சரீரம் நாருமே என்று சொல்லி அவன் சகோதரிகள் சொன்னபோது லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஒரே வார்த்தையினாலே அவருடைய வல்லமையினாலே உயிரோடு கூட அவனை எழுப்பின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மறித்து போய் எல்லாம் செத்து போன காரியங்களை திரும்பமா எழுப்புவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரே. ராகா லபா ஷபா ரபா ரபா ஆண்டவர் இடத்துல கேளுங்க. உங்க உயிர் திழந்த வல்லமை ஆண்டவரே, உங்க உயிர் திழந்த வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க உயிர் திழந்த வல்லமை எங்களுக்கு வேணுமாப்பா. ஓ ஷகா பா ராமா லாகா ரபா பாபா உயிரோடு எழுந்தவரே ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஷகா பா ரா லாதா ரபா நல்ல வாய்களை திறந்து ஒரு துதியின் சத்தம் எழும்பட்டும், ஒரு துதியின் சத்தம் எழும்பட்டும். ஷதா ரபா 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 அவரை பார்த்து சொல்லுங்க, உயிரோடு எழுந்த இயேசுவே, உயிரோடு எழுந்த இயேசுவே எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. எல்லா நோய்களிலிருந்து விடுதலை தரும்படியாய், எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை தரும்படியாய். ஓ ஷகா பாபா லபா ரபா பாலா ரபா பாபா ரபா லபா ரபா ஷியாந்த ரபா லபா ரபா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஷகா பாபா பாரா லா பாபா பாபா என்னை தூக்கி தூக்கி காலை வேலையில உயிரோடு கூட இழந்தவருடைய வல்லமாய், உயிர் திறந்த வல்லமாய் ஷகா பாரா நாதா ரபா லபா ரபா எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமாய் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிற வல்லமாய், சரீர பிரகாரமாய் உயிர்ப்பிக்கிற வல்லமாய் எங்கள் மத்தியிலே கிடந்து வந்திருக்கிற தெய்வக்காய் நன்றி. ஷிகா பாபா பாலா ரா 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 க்ளோரி லார்ட் ஷிகா பானா தூரமா ரபா ரபா பெற்றுக்கள் அந்த உயிர் திறந்த வல்லமாய் இது உன் சரீரத்துக்குள்ளாய் கடந்து வருகிறது. அநேக நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற ஓஷா மாபா லகா ரபா 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 சியோ
சியோன் குமாரத்தி உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். சர்வ வல்லமையுள்ளவருடைய மகிமை உனக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஷாகமாலா ராதா ராலா ராரா ரபா பாபா பாபா பாரா. மரித்து போன அந்த லாசரை இயேசு தேடி அங்கு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை இயேசு தேடி அங்கு வந்தீரே. உங்க வாயில் வார்த்தையால் புது ஜீவன் தந்தீரே. உங்க வாயில் வார்த்தையால் புது ஜீவன் தந்தீரே. உங்க வாயில் வார்த்தையால் ஷகமபலரரரரா உடைந்து போன எல்லாம் வச்சையோ ஓ புதிதாய் மாற்றுகிறவருடைய வளமாய் அங்க வார்த்தை அனுப்பி குணமாக்குங்க, அங்க வார்த்தை அனுப்பி குணமாக்குங்கப்பா. ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தாரு. Tuki tuki edutare, samaranarare. Inai tuki tuki edutare, samaranarare. Inai tuki tuki edutare, samaranarare. Shigamara bala baba baba la kashatara baba baba. ஓரி மாலாதாரபா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி எல்லாவற்றையும் மேற்கொண்ட வல்லமாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா. உயிரோடு இருக்கிற எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே மரணத்தை சீத்தவர்களோடு கூட இருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிற அந்த காலை வேளையில எல்லா மகிமை எல்லா கணத்தைவருக்கு நேராக ஏறெடுப்போம். ஆண்டவரே உமக்கு மகிமை, சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு மகிமை, பராக்கிரமமுள்ள கர்த்தாவே உமக்கு மகிமை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே Thank you Lord, thank you Jesus. நீரோடு உயிரோடு
நம்முடைய இந்த காலை வேளையில நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் தேவைகளை சந்திக்கிறதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். நாங்கள் கடந்த அந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, தலை குனிந்து போகாதபடி எங்களை நேர்த்தியாய் வழிநடத்தின தேவன் நீர் அல்லவா? அற்புதத்தை செய்த தேவன் நீர் அல்லவா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுடைய தேவைகள், எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த உயிர் திழந்த நாளிலோ உடைய மகிமையை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்கள் அற்புதத்தின் கரத்தை காணும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில தேவையோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை இவர்கள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் இந்திய தேசத்துக்காய் ஜெபமனோமா. எல்லா வாய்களை திறந்து இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபமனுங்க. பாப்பா, நீங்கள் ஜெபமனுங்க. ஆண்டவர் இந்திய தேசத்தில் உள்ள இந்த 138 கோடி ஜனங்களை தொடும்படியாய் ஆண்டவரே, எங்களுடையவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினை நோக்கி கூப்பிடும் போது தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, ஜெபிக்கிற எல்லா வாய்களை திறந்து ஷகபாரா. ஆண்டவரே, இந்திய தேசத்தை தொடுவீராக. எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் அறிந்து அறியாமல் செய்கிற பாவங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து மன்னிப்பீராங்க. கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு அகற்றினேன் என்று சொன்னீங்களே. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாவம் நிறைந்த இந்த பூமியில கர்த்தருடைய இரக்கத்தின் கரம் கடந்து வரட்டும், கருணையத்தின் கரம் கடந்து வரட்டும். எங்கள் ஜனங்கள் மன்னிப்பீராக. ஆண்டவரே, ரட்சிப்பின் ஜெயகம்பீரா எங்கள் ஆண்டவரே தேசத்தின் குடாரங்களிலே துணிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலங்களிலும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் கடந்து வருவதாக. ஷகபாரா லாரா. ஆண்டவரே, எல்லா மாநிலங்களிலும் சுவிசேஷத்தை பரவட்டும் ஐயா, சுவிசேஷத்தை பரவட்டும். ஆண்டவரே, உங்கள் உயிர் திழந்த வல்லமை எல்லா மாநிலங்களிலும் கடந்து வரட்டும். அற்புத அடையாளங்கள் மூலமாய் உடைய மகத்துவமுள்ள நாமத்தை ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளில் வெளிப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தி சோமனமா. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் ஒரு எழுப்புதலின் தீ வெடிக்கணும், ஒரு எழுப்புதலின் தீ வெடிக்கணும். ஓ ஷகபாரா லாரா. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதங்கள் எங்கள் இந்திய தேசத்தின் சபைகளிலே நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அப்பா, குருடர் காணவோ, ஊனர் நடக்கவோ, செவிடர் கேட்கவோ, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிற அற்புதத்தை எங்கள் தேசத்தில் நாங்கள் காணட்டையா. ஷமகாலா தூரபா ரபா ஓ ஷத்த ரபா. எல்லா கரங்களை உயர்த்தி இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜாமனவா. நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஆட்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லி ஜாமனுங்க. மற்றவர்களை வழி நடத்துகிறவர்கள், நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆட்கள், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொடணும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக இவர்கள் மாற வேண்டாம். எல்லாம் சொல்லி ஜாமனுங்க. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல இன்ஃப்ளூயன்ஷியலான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் அவர்களை தொடட்டையா. அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்படுவதாக. அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். எங்கள் தேசத்தில் அநேக தலைவர்கள் ஆண்டவரே ஸ்டான்ச்சா இருக்கிறவங்களை தொடுவீராக. எல்லா ஆண்டவரே கடினமான இருதயங்கள் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. கர்த்தர் தொடுங்கப்பா, கர்த்தர் தொடுவீராக. லோயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ராஜஸ்தான் மாநிலத்துக்காய் சோமனோமா. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் கர்த்தருடைய கரம் கடந்து வர எல்லாமாய் தந்து சொல்லி சோமனுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் தெரியும் நான் சொல்லி சோமனுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உதய்பூர்காய், ஜெய்ப்பூர்காய் ஜெபிக்கிறோம், பலோர்காய் ஜெபிக்கிறோம், மக்ரானாக்காய் ஜெபிக்கிறோம், டுங்கர்பூர்காய் ஜெபிக்கிறோம் சொல்லி சோமனுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டத்தின் மீதும் கர்த்தருடைய வல்லமாய்
வல்லமை கடந்து வரட்டும். ராஜாக்கள் இருக்கிறதான ஸ்தலம் என்று சொல்லி அந்த இடத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறதே. ராஜாதே ராஜா அந்த இடத்துல ஆளுகை செய்வீராக. ராஜாதே ராஜா அந்த இடத்துல ஆளுகை செய்வீராக. ஓஹாபாலா ஷகா ரபா. ராஜஸ்தான் முழுவதிலும் மகிமை கடந்து வரட்டும். அந்த மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் சுகம் பலன் ஆரோக்கிய கிருபையில தந்து அவர்கள் செய்கிற ஊழியங்களை பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஊழியங்கள் பெருகட்டும். ஆண்டவரே அப்பா, பெருகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ராஜஸ்தான் மாநிலத்தை ஆசீர்வதிங்க. அங்கே இருக்கிற ஜனங்களை தொடுவீராக. ஆளும் தலைவர்களை தொடுவீராக. கரங்களை உயர்த்தி விழுப்புரத்துக்கு அயச்சாமனோ, விழுப்புரம் மாவட்டத்துக்கு அயச்சாமனோ. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு அசைவு வரணும். 9 தாலுக்காக்களில் இருக்கிற தடைகள் மாறணும். நம்ம ஜெபிக்க கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்து கொண்டு இருக்கிற அதனால் சத்தத்தை வைத்து சாமனுங்க. ஆண்டவரே, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 9 தாலுக்காக்களில் இருக்கிற தடைகள் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, திருச்சபை நிறுவப்படாதபடி இருக்கிற தடைகளை உடைக்கிறோம். ஓ ஷகபா லவா ரபா. சுவிசேஷ உட்புகாதபடி அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாவட்டத்தை ஆசீர்வதிங்க. அங்கே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மீதோ கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும். கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக. ஊரா லபா ஷபா ரபா லபா கரா தூராமா ரபா. அங்கே இருக்கிற பைபிள் காலேஜ்க்கு அஜோமனுங்க பாப்பா. பைபிள் காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்கள் மீதோ கர்த்தருடைய மகிமை கடந்து வரணும். ஒவ்வொருவரும் ஓ ஷபா லகார் யோசுவாக்களாய் கிதியோன்களாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்யணும். பெலிஸ்தீரை முடியெரித்த தாவீதை போல ஒரு 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 வல்லமையோடு கூட அந்த இடத்துல ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும். ஒருவர் ஆகில தவறி போகக்கூடாது. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலையடைப்பீராக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே படிக்கிற ஒவ்வொரு மாணவர்கள் மீது கடந்து வரட்டும். ஆண்டவரே, அந்த பைபிள் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் மீது கடந்து வரட்டும். கர்த்தர் தமக்கு சுத்தமானதை நிரப்பீராக. கர்த்தர் தமக்கு சுத்தமானதை இந்த இடத்துல நடப்பிப்பீராக. ஆண்டவரே, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆண்டவரே எழுப்புதலை எங்கள் தேவநீர் உண்டாக்குவீராக. ஷகபாலா தூரமா ரபா. கரங்களை உயர்த்தி இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சோமனுங்க எல்லாம் ஹல்லேலூயா. 10 மணி ஆராதனை, 6 மணி ஆராதனை நிரம்பி வழியணும். அநேகர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கடந்து வரணும். சோமனுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு கூட்டத்தை கொண்டு வருவீராக. நாங்கள் விதைச்சிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவ, எங்கள் கண்ணீரை ஆண்டவரே துருத்தியில் வைத்திருக்கிற தேவன், எங்கெல்லாம் விதைச்சோம்பா. பரலோகத்தின் தேவனே, ஒரு அறுவடையை தருவீராக. இன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் ஜெயகம்பீரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகிறதாக. ஆமென். காணிக்கை நேரம். கரங்களிலே காணிக்கைகள், தசம பாகங்கள் கர்த்தருக்கு சொல்லி எடுத்து வந்திருக்கிறதான உதாரத்துவமான காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொண்டு அவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு படைக்கிற காணிக்கைகளை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஆண்டவர் ஆகிய தேவனீர் ஆசீர்வதியும் அங்கீகரியும். உடைய ராஜ்யத்திற்கு விதையை விதைக்கிறது போல நாங்கள் விதைக்கிறோம். இந்த விதைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். தேவரீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காணிக்கைகளை இடத்துல செலுத்துகிறவர்கள் செலுத்துவோம். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட
worship you, Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைத்து மகிழ்வே நீராவி உறவின் பிறப்பே நீராவி உள்ளத்தின் மகிழ்வே நீராவி நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எனது ஆற்றலும் நீராவே எனது மகிமையும் நீராவே எனது ஆற்றலும் நீராவே எனது மகிமையும் நீராவே எனது அரணும் நீராவி எனது கோட்டையும் நீராவி எனது அரணும் நீராவி எனது கோட்டையும் நீராவி நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவாராக. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்றைக்கி ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு உண்மையில் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஷபல ஹத ரபலபா. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம். நீர் பேசுகிற தெய்வம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உயிர்த்தெழுந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வார்த்தையில் இருப்பதாக. மரித்து போன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. எந்தெந்த விஷயங்கள் மறந்து போயிருக்கிறதோ, எங்க வாழ்க்கையில உணர்வில்லாமல் இருக்கிறோமோ, எங்க வாழ்க்கையில எவைகள் எல்லாம் மரித்த நிலையில் இருக்கிறதோ,
இன்னைக்கு இயேசுவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க வாழ்க்கையில கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஷதரபரதரபா, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே இயேசுவே, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே கைகளை உயர்த்தி தேவ பிரசன்ன மத்தியில கடந்து வந்திருக்கிறது. ராஜாதி ராஜாவுடைய வல்லமை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த இயேசு இந்த காலை நேரத்தில் நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. மத்தேயு 28வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுதும் பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை
வந்து பாருங்கள். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தையினால எங்க வாழ்க்கை ஜீவியம் கட்டப்படுவதாக, எங்க குடும்பம் கட்டப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். யாராவது ஒருவர் சத்தமா இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல பா சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே உயிரோடு கூட எழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னா நடக்கும். பக்கத்துல பா சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். அவர் சொன்னார் பாருங்க, தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். தேவ தூதன் அந்த இடத்துல வந்து சொல்றான், அவர் என்ன சொன்னார், அன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொன்னார், அவர் உயிரோடு கூட நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னாரு. அதே போல தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட இந்த இடத்துல இருக்கிறார், உயிர் தெழுந்தார். நீ வேணா போய் என்ன பண்ண, கல்லறையை திறந்து பாரு, உள்ள போய் பாரு, அவர் இங்கே இல்லை. நீ யாரை தேடிட்டு இருக்கிறன்றது எனக்கு தெரியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன். தாம் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம் அவர். ஆமென் சொல்லுங்களேன். பொய்யுரையாத தெய்வம் அவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவர் சொன்னது என்ன, எங்க சொல்றாரு, எப்படி சொல்றாரு வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணாரு, சொல்ல தொடங்கினார். சீஷர்களுக்கு அவர் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருந்தார். அதுவும் இந்த 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தம்முடைய சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல சொல்கிறாரு, நம்ம எருசலேம் போக போகிறோம். எருசலேம் போன பிறகு அங்கே நடக்க போகிற காரியம் என்ன தெரியுமா, என்னை கல்லால் அடிப்பாங்க, அந்த இடத்துல பிடிப்பாங்க, வாரினால் அடிப்பாங்க, அந்த இடத்துல நான் கொலையுண்ணப்பட போகிறேன், அந்த இடத்துல நான் மரிக்க போகிறேன், ஆனாலும் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் அப்படின்றத ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. தெளிவாக சொல்லியிருக்கிறார், உயிரோடு கூட எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உயிரோடு கூட நான் மரிக்க போகிறேன், திரும்ப உயிரோடு கூட எழுந்திருப்பேன்றதை தெளிவாக ஆண்டவர் சொன்னார். இதை சொன்னோன்னே அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது பாருங்களேன். வாசிங்க மத்தேயு 16வது அதிகாரம் 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இது உங்களுக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இதை கேட்ட சீஷர்கள்ல ஒரு சீஷன் பேதுரு செய்கிறதான காரியம், ஆண்டவரே நீங்க சாக கூடாது, ஆண்டவரே நீங்கள் ஏன் சாகணும், எதுக்கு உயிரோடு கூட எழுந்திருக்கணும், சாகவே கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு நேரிட கூடாது. அப்போ இதை அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்னா விச் மீன்ஸ் அவன் வந்து தான் மரிக்க போகிறேன் என்று சொன்னதை, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். ஏற்றுக்கொண்டதுனால தான், நம்பினதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்,
எப்பா இது ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் நல்லா நம்பி இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்த அதிகாரம் வாங்க, 17வது அதிகாரம் 23வது வசனம். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். அவங்க என்ன ஆனாங்களாம்? துக்கம் அடைந்தார்களாம். யாரு? சீஷர்கள். ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை சீஷர்களிடத்துல சொல்றாரு. இதை கேட்ட ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே இது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்றான். இன்னும் மற்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? அதுக்காக என்ன பண்ணாங்களா? துக்கப்படுறாங்க. அப்ப துக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னதை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? நம்பி இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பினதுனால தான் துக்கம் வந்துச்சு. கரெக்டு தானே? அவன் நம்பினதுனால தான் துக்கமாயிட்டாங்க. நம்பினதுனால தான் துக்கமாயிட்டாங்க. ஒரு செய்தியை நம்ம நம்பும் போது தான் என்ன ஆகுது? ஒரு அவதூறான ஒரு செய்தியை ஒன்று நம்ம கேட்கும்போது அல்லது அதை நம்பும்போது ஐயோ அப்படியா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு துக்கம் ஒன்று வருது பாருங்க. அப்போ சீஷர்கள் என்ன இருக்கிறாங்க? ஆண்டவராகிய தேவன் மரிக்க போகிற செய்தியை கேட்டு, அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்ன செய்தியை கேட்டு துக்கம் அடைந்தார்களாம். ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறத தெளிவா சொல்லிட்டார். நான் எருசலேம் போவேன்ப்பா, அங்க எல்லாராலும் தூஷிக்கப்படுவேன், எல்லாராலும் அடிக்கப்படுவேன், எல்லாரும் என்னை கொண்டு போய் சிலுவையில் அறைவாங்க. இப்ப அடுத்து நம்ம எருசலேம் பட்டணம் தான் போறோம். அங்க என்ன நடக்க போகிற காரியம்? இதுதான் நடக்க போகிற காரியம். வாழ்க்கையில இது இந்த இடத்துல நடக்க போகிறது. சிலுவையில் அறைய போறாங்க, நான் மரிக்க போகிறேன், ஆனாலும் 3ஆம் நாள் என்ன பண்ண போறேன்? உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறேன். எல்லாத்தையும் கேட்டவர்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்டவர்கள் துக்கம் அடைஞ்சாங்க, கடிந்து கொண்டாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இவ்வளோ நடந்துச்சு. ஆனால் அவங்க ஆயத்தமாக அந்த உயிரோடு கூட எழுந்திருப்பார்ன்ற ஆயத்தம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. வாங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. மத்தேயு 28:7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சீஷர்களை பார்த்து இந்த மகதலேனா மரியாளும் அந்த இடத்துல வந்திருக்கிறாளே, அவளை பார்த்து இந்த இடத்துல தேவதூதன் சொல்லுகிறதான வார்த்தை, எப்பா ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாரு நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொல்லி, ஆனா ஒருத்தனையும் இந்த பக்கம் காணோம். நீ என்ன பண்ணு, ஓடி போய் அவங்கள்ட்ட போய் சொல்லிடு, கலிலேயாவுக்கு தான் ஆண்டவர் போறாரு, நீ கலிலேயாவில் பார்க்கலான்னு சொல்லி கடந்து போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், ஆண்டவருடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை இன்னது என்பதை அறிந்தவர்கள், தெளிவாக கேட்டவர்கள், அதை புரிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டதன் நிமித்தமாக துக்கப்பட்டவர்கள். இவங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப மரிச்சிட்டாரு, இவர் சொன்னபடி அவர் என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாரு. இவர் உயிரோடு கூட எழுந்திருப்பாருன்னு வந்து காத்திருக்கணுமா வேண்டாமா? ஆயத்தத்தோடு கூட காத்திருக்கணுமா வேண்டாமா? ஹலோ சொல்லுங்க. கல்லறை பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கணும்ல, எப்போ திறக்குமோ நம்ம பார்ப்போம், எப்படி உயிர் தெழுறான்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் சொன்னபடி அவர் என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாரு. அப்ப சொன்னபடி அவர் என்ன பண்ணணும்? உயிரோடு கூட எழும்பணும். அதை கேட்டவர்கள் வந்து ஓடி வந்து அவரை உயிர் தெழுதலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து எங்க உட்கார்ந்து இருந்திருக்கணும்? கல்லறையில் உட்கார்ந்து இருந்திருக்கணும் பார்க்கறதுக்காக. ஆனா ஒருத்தரும் கல்லறை பக்கம் வரல. எல்லா செய்தியும் கேட்டாங்க, ஆனா ஆயத்தம் அவங்க வாழ்க்கையில இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா செய்தியும் கேட்டாங்க, ஆனா ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. ஆயத்தம் அவங்க வாழ்க்கையில இல்லை. செய்தியை கேட்டாங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் துக்கமாகவும் இருக்குது.
எல்லாமே ஓகே தான் ஆண்டவரே. அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க, அற்புதம்லாம் நடந்துச்சு. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாம் நடந்துகிட்டே வருது. மரிப்பேன், அடிக்கப்படுவேன்னு சொன்னார், அடிக்கப்படுறத பார்த்தாங்க. மரிப்பேன்னு சொன்னார், அவர் மரிக்கிறத பார்த்தாங்க. சிலுவையில் தொங்குனதை பார்த்தாங்க. எல்லாம் நடந்தது. கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணதை பார்த்தாங்க. ஆனால் அதே கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னாரு. அந்த 3ஆம் நாள் காத்திருக்கிறதற்கு மறந்து போயிட்டாங்க, விட்டுட்டாங்க, தான் வேலையில போய் பிஸி ஆயிட்டாங்க. மீன் பிடிக்க போயிட்டான். எல்லாம் வீட்டுக்குள்ள, பாக்கி பேர்லாம் வீட்டுக்குள்ள வீட்டை அடைச்சிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறானுங்க. என்ன நடக்குதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரோமர்களுக்கு பயந்து, ரோம சாம்ராஜ்யத்துக்கு பயந்து வீட்டை அடைச்சிட்டு உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாம் அவங்களுடைய காரியத்தை தான் பார்த்தாங்களே தவிர ஆண்டவர் சொன்னதை இந்த இடத்துல அவர் செய்தார் என்பதை பார்க்கிறதற்கு மறந்து விட்டார்கள். ஆமேன் சொல்லுங்களேன், நல்லா ஆமேன் சொல்லுங்களேன், நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். ஆயத்தம் அவங்க வாழ்க்கையில இல்லை, ஆயத்தம் அவங்க வாழ்க்கையில இல்லை. இந்த மரியாளும் எதுக்கு வரா? உயிரோடு கூட எழுந்து வர பார்க்கறதுக்கு வரல. மரித்து போன இயேசுவுக்கு தேவையான காரியங்களை செய்யணும், அந்த சரீரத்துக்கு உண்டான காரியங்களை செய்யணுன்றதுக்காக தான் வரா. இயேசு உயிர்த்த எழுந்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த எதிர்பார்ப்போடு கூட அவ என்ன பண்ணல, இங்க வரல. எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னார், என் வாழ்க்கையில நடக்க போகிறது இதுதான். என்ன அடிப்பாங்க, அந்த இடத்துல சிலுவையில் அறைவாங்க, எல்லாரும் என்ன தூஷணமா பேசுவாங்க, எல்லாரும் எனக்கு விரோதமா காரியங்களை செய்வாங்க, இதெல்லாம் நடக்கும் தான். ஆனா 3ஆம் நாள் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். அவர் சொல்லி கொஞ்ச நாள்ல நடந்த எல்லா காரியத்தையும் பார்த்த ஜனங்கள், ஆனா அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில இல்லை. அதனால அதுக்கான ஆயத்தம்ன்றது அவங்க வாழ்க்கையில இல்லாம போனதை பார்க்க முடிகிறது. ஆமேன் சொல்லுங்களேன், நல்லா ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்களும் வாசிங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. தாம் சொன்னபடியே, அவர் சொன்னதை நம்பி விசுவாசித்து ஆயத்தம் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க இந்த சீஷர்கள்லாம். இல்ல எவ்வளவு மோசமானவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு மோசமானவங்க. இப்படிதானே, மோசமானவங்க தானே. ஏன்னா ஆயத்தமா இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசமானவங்க. இவ்வளோ சொல்லியும் புத்தி வரல பாருங்க, விசுவாசம் வரல பாருங்க, ஆயத்தம் இல்லை பாருங்க. அல்லேலூயா. யாரோ தேவதூதன் வந்து சொல்ல, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், அவர் திரும்ப உயிர்த்து எழுந்திருப்பார்னு யாரும் தேவதூதன் வந்து சொல்ல, இல்லை ஏதோ பிரசங்கியார்கள் வந்து சொல்லலை, அவரே சொல்றாரு என் வாழ்க்கையில் நடக்க போகிறது இதுதான். அவர் சொன்னதை கேட்டவங்க, அவரை முகமுகமாக பார்த்தவங்க, அவரை தொட்டு பார்த்தவங்க, அவர் கூட நடந்தவங்க, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தவங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னும் போது அதில் விசுவாசம் இல்லாமல் அவங்களுடைய வேலையில் இருந்துட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப மோசமானவங்க. அல்லேலூயா. அவர் மோசமானவங்கல்ல, அப்படித்தானே? இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார், மீண்டும் வருவார் என்றார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தாம் சொன்னபடியே மீண்டும் வருவார். பக்கத்துல சொல்லுங்க, தாம் சொன்னபடியே மீண்டும் வருவார். சீஷர்களுடைய காலங்கள்லாம் முடிஞ்சிச்சு பாருங்க. இல்ல அவங்கெல்லாம் ஆண்டவரோடு நடந்து அற்புதத்தை பார்த்து அவங்கள நம்பி எல்லாம் நடந்தவங்க தான்.
ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்றத சொன்னார். நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்னார். அதை நம்பி அந்த இடத்துல விசுவாசித்து ஆயத்தத்தோடு கூட அந்த இடத்துல காத்திருக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இங்க தேவதூதன் சொல்றான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்களுக்கு முன்பாக அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேகங்கள் நடுவில் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்தை அண்ணாந்து எல்லா சீஷர்களும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த தேவ தூதர்கள் அவங்கள பார்த்து சொல்றாங்க, எப்பா நீங்க என்னப்பா ஆச்சரியமா வானத்துக்கு மேல பார்த்துட்டே இருக்கிறீங்க, அவர் எப்படி மேகங்கள் நடுவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் அவர் மீண்டும் ஒரு நாள் மேகங்கள் நடுவில் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். அதே போல தாம் சொன்னபடியே திரும்பவுமாய் இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். சபையே நாம் ஆயத்தப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்லி உயிரோடு கூட எழுந்ததை கர்த்தர் காட்டினாரோ, ஜனங்கள் பார்த்தார்களோ, அதே போல ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ தூதன் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் மீண்டும் வரப்போகிறேன், நான் மீண்டும் வரப்போகிறேன், நான் மீண்டும் வரப்போகிறேன். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு உயிரோடு கூட எழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இப்பொழுது அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அரசாளுகிற ராஜாவாய் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆட்சி செய்ய போகிற ராஜாவாய் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். மேகங்கள் நடுவில் நம்முடைய ராஜாதி ராஜா ஒரு நாள் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மீண்டும் வருவார். அன்னைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் எருசலேம் பட்டணத்துக்கு போறேன், அங்க எல்லாரும் என்ன வாரினால் அடிப்பாங்க, என்ன தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க, என்ன சிலுவையில் அறிவாங்க, நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்னாரு. அதே போல இன்றைக்கு சபையாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, வானத்திற்கு மேலாக மேகங்கள் நடுவில் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல ஆண்டவராகிய ராஜாதி ராஜா இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மேகங்கள் நடுவிலே நம் மத்தியில் இறங்கி வர போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு சீஷர்கள் செய்தது போல நாம் செய்ய போறோமா? மோசமானவங்க நம்ம சொல்லிட்டோம்ல, பக்கத்துல சொல்லுங்க, மோசமானவங்கன்னு சொன்னோம்ல, சொல்லுங்களேன், மோசமானவங்கன்னு சொன்னோம்ல, நம்ம எல்லாம் மோசமானவங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாடல் ஒன்று பாடலாமா? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், மேகங்கள் நடுவே அவர் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இறைவன் அளித்தார், பாவங்கள் யாவும் அளித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார், வாழ்வை எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், கல்வாரி மீதில் எனக்காய், கல்வாரி மீதில் எனக்காய் தம்முதிரம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம்
இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். உனக்காகத்தானே பிறந்தார், எனக்காகத்தானே வளர்ந்தார், எனக்காகத்தானே மரித்தார், எனக்காகத்தானே உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். இன்றும் என்றும் எனக்காய் மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி என்னை சுமப்பார். இயேசுவே இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். கைகளை தட்டி இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. சொல்லுமா, தமையனாக கொண்டா, நண்பனாக வந்தா, தலைவராக நின்றா. மேகங்கள் மீதில் ஒரு நாள், சொல்லுமா, மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவா, அழைத்து செல்வா, வானி கொண்டு செல்வா, என்னை அழைத்து கொள்வா, வானி கொண்டு செல்வா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. மேகங்கள் மீது ஒரு நாள் அவர் மணவாளனாக வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் மணவாளனா வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. மணவாட்டியாகிய இந்த திருச்சபையை அழைத்து கொண்டு போவதற்காக மணவாளனாக மேகங்கள் நடுவிலே ஒரு நாள் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு அவர் உயிரோடு கூட எழுந்தது எத்தனையோ பேருக்கு, எல்லா ஜனங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது போல, அவர் மேகங்கள் மீதில் வரும்போது இந்த உலகமே கண்டு ஆச்சரியப்பட போகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக மகிமையின் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன், எல்லாவற்றிற்கும் காரணராய் இருக்கிறவர், நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து, அவர் மேகங்கள் நடுவிலே அவர் வரப்போகிறார். காரணம், நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக. ஆமென். சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் அடிக்கப்பட போகிறேன், மரிக்க போகிறேன், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறேன். ஆனா சீஷர்கள் அதுக்கு ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நான் மீண்டும் வரப்போகிறேன். மேகங்கள் நடுவில் அவர் மீண்டும் ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி வரப்போகிறாரா? எப்போது வரப்போகிறாரா? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 24:3. அவர் வருவார். எப்போது வருவார்? அவருடைய அடையாளம் என்ன?
பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 6, 7, 8 வசனம் வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 24வது அதிகாரம் தன்னுடைய வருகையை குறித்து ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, அவரே சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் அவரே சொன்னதான வார்த்தை. வருகிற காலத்துல நடக்க போகிற காரியங்கள் என்ன? சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, இயேசுவே நீங்க எப்ப திரும்ப வர போறீங்க, அதனுடைய அடையாளம் என்ன? அப்ப அவங்க சொல்றதான காரியம் என்ன? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யுத்தங்களையும் யுத்தத்தினுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்க யுத்தம் நடக்குதா இல்லையா? உலகத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அங்கங்க சின்ன சின்ன யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. இஸ்ரவேலுக்கு விரோதமான யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. யுத்தத்தை கேள்விப்படுவீங்க, யுத்தம் நடக்கும். என்னுடைய வருகைக்கு அடையாளமா இருக்கிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் சொன்னாரே, மேகங்கள் நடுவில் நான் வரப்போகிறேன் என்று சொன்னாரே, சபைக்கு சொன்னாரே. அவர் வரப்போகிறதுக்கான அடையாளம் என்ன? யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், யுத்த சத்தத்தை கேள்விப்படுவீர்கள், யுத்தம் நடக்கிறத பார்ப்பீங்க. யுத்தங்கள் எல்லா நாடுகளிலும் ஆல்மோஸ்ட் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா ஏதோ ஒரு விதத்துல நடந்து கொண்டுதான் இருக்குது. பஞ்சங்களை கேள்விப்படுவீங்க, பஞ்சங்கள் உண்டாயிருக்கும். இன்னைக்கு ஸ்ரீலங்கால பயங்கரமான பஞ்சம், சோமாலியா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க தண்ணி கிடையாது, வறட்சி, பயங்கரமான பஞ்சமான தேசங்கள் என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போல இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய நிலைமையும் பயங்கர மோசமாயிட்டு இருக்குது. 1 லிட்டர் பெட்ரோல் 200 சம்திங், 200 பிளஸ், 250 ரூபாய்க்கு மேல 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இன்னைக்கு விற்கிது விலை. அரிசி அது நூற்றுக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறது. பால் பாக்கெட் 1 லிட்டர் வந்து அதுவும் நூற்றுக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு டீயோட விலை 110 ரூபாயாம். ஒரு டீ குடிச்சோம்னா 110 ரூபாய். அப்ப பாருங்க, பஞ்சம், ஜனங்கள் அவஸ்தைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல பஞ்சமான சூழ்நிலை. வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லி இருக்குது, அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவுக்கு அந்த சூழ்நிலை வரும், அதை காட்டிலும் மோசமான சூழ்நிலை தான் வரும்னு இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிற பஞ்சத்தை காட்டிலும் மோசமான சூழ்நிலை இந்தியாவை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பண வீழ்ச்சி வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்குது, விழுந்து கொண்டே இருக்குது, மேலே ஏற மாட்டேங்குது. விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? வாங்குற சம்பளம் கம்மி. இப்போ ஜனங்களுடைய வாழ்வாதாரம் அந்த இடத்துல பாதிக்கப்படும். பஞ்சங்கள் உண்டாகிறத நம்ம கேட்குறோம். கொள்ளை நோய்கள் உண்டாகுமா? வந்துச்சா இல்லையா கொள்ளை நோய்? சொல்லுங்க. 3 வருஷம் படாத பாடு. அதில் பல மாதங்கள், கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் வீட்டிலே அடைஞ்சு கிடந்ததான சூழ்நிலை. இப்போ தான் ஏதோ ஒரு அளவு திறந்து வெளில வர்றதுக்கு ஏதோ காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட எண்ணிக்கைகள்லாம் கம்மியாகிட்டே இருக்குது. உலகத்தையே கதிகலங்க வச்சிருச்சு. கோடிக்கணக்கான ஜனங்கள் கொள்ளை நோய்க்கு பாதிக்கப்பட்டு மரித்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன அடையாளம் இதெல்லாம் நடக்கும். பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், யுத்தத்தினுடைய சத்தத்தை கேள்விப்படுங்க. இதெல்லாம் என்னுடைய வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இவைகள் எல்லாம் என்னுடைய வருகைக்கு
அடையாளம். பூமி அதிர்ச்சி அங்கங்கே உண்டாகுதா இல்லைங்களா? நிறைய இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது, பாதிப்புகள் ஏற்படுகிறது, பூமி அதிர்வுகள் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறதுக்கான ஒரு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறது தான். லேபர் பெயினா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லேபர் பெயின், பிரசவ வலி. பிரசவத்துக்கு ஒருத்தங்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அட்மிட் பண்ண உடனே அந்த வலி ஆரம்பிக்குது பாருங்கள், வலி ஆரம்பிக்குது. அந்த வலி வர வர கூடுமா குறையுமா? இன்னும் ஆண்கள் தான் நல்லா சத்தமாக சொல்கிறீங்க. அந்த வலி கூடுமா குறையுமா? இருக்க இருக்க அதிகரிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுக்கு இருக்க இருக்க அதிகரிக்கும். இருக்க இருக்க வலி என்ன ஆகும்? அதிகரிக்கும். ஒரு மரண வலி. ஆண்டவர் இங்க சொல்றாரு, இது எப்படிப்பட்ட வலியா, இந்த எப்படிப்பட்ட வேதனையா, இது வேதனைக்கு ஆரம்பமா. அந்த லேபர் பெயினை போல வலி அந்த இடத்துல இருக்குது பாருங்க, கொள்ளை நோய் இருக்குது பாருங்க, யுத்தத்தினுடைய செய்திகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த பெயினுடைய ஆரம்பமா. போக போக இது என்ன ஆகும்? உக்கிரமா மாறும். ஆண்டவர் சொல்றது, அவர் வருவதற்கான அடையாளம் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் சொன்னார், எருசலேமுக்கு போறோம். போனாங்க. எல்லாராலும் தூஷிக்கப்பட போகிறோம், தூஷிச்சாங்க. வாரினால அடிப்பாங்க, வாரினால அடிச்சாங்க. சிலுவையில் அறைவாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் மரிப்பேன்னு சொன்னார், அவர் என்ன ஆனாரு? மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்னார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆண்டவர் இங்க சொல்றாரு, மேகங்கள் நடுவில் நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டனோ அதே போல திரும்ப ஒரு நாள் நான் வரப்போகிறேன்னு சொன்னாரு. அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னு சீஷர்கள்லாம் கேட்கும்போது அந்த அடையாளத்தை சொல்றாரு. யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோயின் செய்தியை பார்ப்பீங்க, கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுவீங்க. அப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்கும்? பஞ்சங்கள் ஏற்படும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வேதனையோட ஆரம்பம் அப்படிங்கிறத அடையாளத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த அடையாளம் நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த சீஷர்கள் எப்படி எருசலேம் போகிறோன்னு சொன்னதை பார்த்தாங்களோ, அடிக்கப்படுவேன்னு சொன்னதை பார்த்தாங்களோ, அவர் சிலுவையில் அறையப்படுவேன்னு சொன்னதை பார்த்தாங்களோ, மரிப்பேன்னு சொன்னதை பார்த்தாங்களோ, அதே போல நம்ம ஆண்டவர் சொன்ன அடையாளத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்படி வருவாராம்? அவருடைய அடையாளம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. எப்படி வருவாரா? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி இருக்குமா? இரவுல திருடன் வருவது போல வருவாராம். திருடன் சொல்லிட்டு வருவானா? சொல்லுங்க, திருடன் சொல்லிட்டு வருவானா? உங்க வீட்டுக்கு வரும்போது திருடத்துக்கு, உங்க வீட்டில் இருக்கிற 100 பவுன் நகையவும் கொள்ளையடிக்கிறதுக்கு திருடன் வரான். எங்க பாஸ்டர் 100 பவுன் இருக்குது அப்படின்னீங்களா? சரி, இருக்கிற பவுனை கொள்ளையடிக்கிறதுக்கு வரான் வச்சுக்கோங்க. அது 1 பவுனோ 2 பவுனோ கொள்ளையடிக்கிறதுக்கு வரான்னு வச்சுக்கோங்க. அது வேற வந்துட போகிறான், பாஸ்டர் சொல்லிட்டு தான் வந்துட்டா அப்படின்றாதீங்க. வரான்னு வச்சுக்கோங்க. சொல்லிட்டு வருவானா? 3:30 மணிக்கு நான் வருவேன், நைட்டு 3:30 மணிக்கு நான் வருவேன், இத்தனை மணிக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து திருடிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டா போவான்? சொல்ல மாட்டான். திருடன் வர்றது யாருக்குமே தெரியாது. ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் அவன் வருவான். யாரும் எதிர்பாராத நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்? வருவான். ஒருவரும் இந்த இடத்துல எதிர்பாராத நேரத்தில் அவன் வந்து நிற்பான். எல்லாம் அசந்து போயிருக்கிற நேரத்தில் அந்த திருடன் என்ன பண்ணுவான்? வந்து நிற்பான். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்படி இருக்குமா? இதோ திருடனை போல ஆண்டவராகிய தேவன் வருவாராம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன? அவர் சொல்லிட்டு இந்த நேரத்தில் வரன்றதில்ல, அவர் நாம் எதிர்பாராத நேரத்தில் அவர் வந்து நிற்பாராம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்.
எல்லா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவர் மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறாரு? ஒரு திருடனை போல. ஒருவரும் அந்த இடத்துல எதிர்பாராத சூழ்நிலையில, எதிர்பாராத நேரத்தில் அந்த இடத்துல வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு நம்ம ஆயத்தமா? இதுக்கு நம்ம ஆயத்தமா? சீஷர்கள் ஆயத்தமா இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதலை போய் பார்க்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. அவன் வீட்டை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறான். உயிருக்கு பயந்து இருக்கிறான். சிலர் வேலைக்கு போயிட்டாங்க. திரும்ப மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி மீன் பிடிக்கிறதுக்கு சிலது போயிடுச்சு. சிலது பாவம் போல் எழுந்து இந்த சரீரத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வருவோம், பரிமள தைலங்களெல்லாம் ஊற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் காலையில் கல்லறைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. ஒருத்தரும் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக அந்த இடத்துல இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், சீஷர்கள் ஆயத்தமாக இல்லை. ஆனால் ஏதோ கிருபையாக அவங்களை திரும்ப என்ன பண்ணிக்கிட்டாரு? சேர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப வரப்போகிறேன்னு சொல்றாரு. அடையாளத்தை சொல்லிட்டாரு, எப்படி வருவேன்றதை சொல்லிட்டாரு. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அன்னைக்கு சீஷர்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு நாளைக்கு சபைக்கு கிடைக்காது. அவர் எப்ப வேணாலும் வரலாம். சபையே, நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அவரை சந்திக்க? மேகங்கள் நடுவிலே அவர் வரும்போது அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாய் நாம் இருக்கிறோமா? ஆயத்தம் ரொம்ப அவசியம் இல்லை. அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் ரொம்ப அவசியம் இல்லை. ஆமாவா இல்லைங்களா? தூங்காம விழித்திருந்து காத்திருக்கணும். ஆமான்னு சொல்லுங்களேன். அவர் எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. அதனால தூங்காம காத்துக்கிட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை. லூக்கா 12:35 40 வசனங்கள் வரை. நீங்கள் உங்கள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது ஆயத்தமா இருக்கணுமா? எப்படி ஆயத்தமா இருக்கணுமா? நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும் காத்து கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரனை போல, எஜமான் கல்யாணத்திலிருந்து திரும்ப வந்து கதவை தட்டும் போது அவருக்கு திறக்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரனை போல நாம் காத்திருக்க வேண்டுமாம், விழித்திருக்க வேண்டுமாம், ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டுமாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வீட்டில் முக்கியமானவங்க வீட்டை வெளில போயிருக்கிறாங்க, வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அது எல்லாம் ஆயத்தத்தோடு இல்லை, எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு ஹாட் பேக்கில் வச்சு அந்த இடத்துல வச்சுருப்போம். ஃபோன் பண்ணி கேட்போம், எப்போ வருவீங்க? சார் லேட் ஆகுதா? இட்ஸ் ஓகே, நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஹாட் பேக்கில் அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டை ஆன் பண்ணி வச்சுருப்போம். விச் மீன்ஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. இல்லை, அந்த லைட் எரியுதுன்னா காரணம் ஒருத்தர் இன்னும் வர வேண்டியது இருக்குது. வீட்டை சேர்ந்தவர், வீட்டில் இருக்கிறவர் வர வேண்டியது இருக்குது. அவருக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது அந்த இடத்துல காட்டுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதற்கு வேலைக்காரர்களாய் இருக்கிற நாம், மணவாட்டியாய் இருக்கிற நாம், அந்த எஜமான் ஒரு நாள் வந்து கதவை தட்ட போகிறார். அவர் தட்டும்போது அந்த வாசலை திறக்கத்தக்கதாக காத்திருக்கிறவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், ஆயத்தத்தோடு கூட காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இருளுக்கு உன்னை விட்டு கொடுத்துட கூடாது. இருளின் ஆதிக்கத்திற்கு உன்னை விட்டு கொடுத்துட கூடாது. இருளினுடைய ராஜ்யத்திற்கு உன்னை விட்டு கொடுத்துட கூடாது. அந்த இருளுக்கு விரோதமாய் நீ நின்று விளக்கை அந்த இடத்துல கொளுத்தி வைத்து ராஜாதி ராஜா வரப்போகிறார். ஒளியாகிய தெய்வம் அவர் ஒரு நாள் வரப்போகிறார். ஆகையினாலே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் எஜமானுக்காக என்று சொல்லி காத்திருக்கிற அனுபவம், ஆயத்தப்பட்டிருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். மணவாளன் ஆகிய கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். அப்ப கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவராகிய தேவன் நம்மை நியமித்து இருக்கிறாரு. அவருடைய மணவாளனாகிய கிறிஸ்து வந்து அந்த கல்யாணத்தில் நாம் பங்கு பெறுகிற வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கற்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஒரு பிள்ளைக்கும் மகனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்ல அந்த இடத்துல சொல்லுகிறது என்ன? இந்த மகளை என் வீட்டுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இவங்க சொல்லுவாங்க, இந்த மகனை மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நிச்சயம் ஒன்று நடக்குது. இவர்கள் 2 பேரும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில் இவர்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த மணவாளனுடைய வேலை அல்லது இந்த மணவாட்டியினுடைய வேலை என்ன? அந்த மணவாளன் வந்து அந்த கைப்பிடிக்கிற வரைக்கும், மணவாளன் தன்னை திருமணம் செய்து கொள்ளுகிற வரைக்கும் அந்த கற்பை அன்னைக்கு எப்படியாக இருந்தாலோ அதே கற்போடு கூட அந்த மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். அவசரப்படவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எதுலையும் விழுந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாளில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயமாக்கப்பட்டது. மணவாளன் வருகிற வரைக்கும் மணவாட்டி காத்திருக்க வேண்டும். ஆனால் இடையில பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரிடத்துல சொல்லுகிறார், வயிற்றில் ஒரு பிள்ளை ஒன்று பிறக்க போகிறது, அவருக்கு இயேசு என்று சொல்லி பெயரிடுன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். கற்பம் தரிக்கிறார். அந்த இடத்துல கல்யாணத்திற்கு முன்பாக கற்பம் தரிக்கிறார். அதை ஊர்ல இருக்கிறவங்களாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா ஊர்ல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவ ஏதோ தப்பு செய்துட்டா அல்லது விபச்சாரம் செய்துட்டான்னு சொல்லி கல்லறிந்து அவளை கொல்லுவார்களாம். ஆனா இவனும் அவளை தள்ளிவிட மனதா இருந்தாலும் அன்னைக்கு தேவதூதனாலே அந்த இடத்துல எச்சரிக்கப்பட்டு அவளை ஏற்றுக்கொள்ளுகிறத பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். மணவாளனாய் அவர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் எல்லாம் மணவாட்டியாகிய திருச்சபை. ஆமென் சொல்லுங்களேன். அவரை கல்யாணம் செய்ய போகிற மணவாட்டியாகிய திருச்சபை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வரும்போது பரிசுத்தத்தோடு நான் காத்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி நான் காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இருக்கணுமே தவிர ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. வெளியில் ஒருத்தங்க போயிருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வேளை முழிச்சிட்டு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கும். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் காலிங் பெல் அடிக்குதோ வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப். அப்படி தானே இருப்பீங்க. நீங்களாம் முழிக்கிறத பார்த்தா அப்படிலாம் எனக்கு கிடையாது, எக்கேடாவது கேட்டுப்போ நாய் நீ ஏதாவது ஆகு அப்படின்னு நான் உட்காந்துருப்பேன்ற மாதிரி என்னை பார்க்குறீங்களே. யாராவது வெளில போனாங்க அப்படின்னா நம்ம தூக்கம் அசதி நிமித்தமாக தூக்கம் வந்தாலும் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். சின்ன சத்தம் கேட்டாலும் டப்புன்னு முழிச்சுப்போம். வந்துட்டாரா பாரு, வந்துட்டாங்களா பாரு, வந்துட்டாளா பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறா. நித்திரை பண்ணுகிறவர்கள் ஒரு டிஸ்டர்ப்டு நித்திரையை தான் பண்ணணுமே தவிர ஆமென் அந்த இடத்துல கத்தருக்காக காத்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். காரணம் என் ஆண்டவராகிய ராஜாதி ராஜா வரப்போகிறா. அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்.
ஆகையினால இந்த விளக்கை நான் எரிந்து கொண்டே இருக்க செய்வேன். என் பரிசுத்த விளக்கை எரிந்து கொண்டே இருக்க செய்வேன். என் ஜெபம்ன்ற விளக்கை எரிந்து கொண்டே இருக்க செய்வேன். ஆமென். அவருக்காக காத்து கொண்டிருக்கிற காத்திருப்பு என்கிற காரியத்தை எரிந்து கொண்டே இருப்பேன். அந்த இடத்துல கைகளை உயர்த்தி ஆமென், ஆண்டவரே நான் ஆயத்தத்தோடு கூட காத்திருப்பேன் என்று சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்கள் காத்திருக்கிறதற்கு மறந்து போனார்கள். அன்றைக்கு சீஷர்கள் அந்த இடத்துல ஆண்டவருக்காக கல்லறையின் இடத்துல போய் நிற்க வேண்டியவர்கள் அந்த இடத்துல நிற்காமல் தன்னுடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஏதோ கிருபையாய் அவர்கள் எல்லாம் தொடப்பட்டார்கள். சபையே, இனி அந்த கிருபை கிடையாது. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் வரப்போகிறார். அவருக்காக ஆயத்தப்படு, அவருக்காக ஆயத்தப்படு, அவருக்காக பரிசுத்தத்தில் ஆயத்தப்படு, அவருக்காக ஜெபத்தில் ஆயத்தப்படு, அவருக்காக வளருகிற காரியங்களில் நீ ஆயத்தப்படு. உன் மனவாட்டியாகிய திருச்சபை ஒரு முதிர்ச்சி அடைந்ததா இருக்கணும். நீ வளர வேண்டும். உன் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நீ வளர்ச்சி ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மணவாளனும் மனநலம் குன்றிய ஒரு மணவாட்டிய திருமணம் செய்ய விரும்ப மாட்டார். அப்படித்தானே? உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணை தூக்கி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? யோசிப்பீங்க, வேண்டான்னுவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மணவாளனா வரப்போகிறார். நீங்களும் நானும் வளரலைன்னு வச்சுக்கோங்களேன், மனவனால வளர்ச்சி குன்றினவர்கள் நம்மெல்லாம். நம்மளை அவர் கல்யாணம் பண்ண போகிறாரா? நம்மளை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறாரா? நம்மளை ஏற்றுக்கொள்ள போகிறாரா? அதனால தான் சொல்றது, ஜெபம் பண்ணு, பைபிளை அதிகமாக வாசி, கர்த்தருக்கென்று சொல்லி உன்னை விட்டு கொடு. உன் வாழ்க்கையில் மாற வேண்டியதை மாறுறதுக்கு உன்னை விட்டு கொடு. கர்த்தராகிய தேவன் என்னைக்கு வேணாலும் வரலாம். ஆண்டவரே நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் மாறிடுறேன்னு சொல்லாத. தேவனாகிய கர்த்தர் என்னைக்கு வேண்டாலும் வரலாம். உன் சுயநலத்தை நீ விட்டு தான் ஆகணும். உன் மாம்சத்தின் நிச்சயம் நீ விட்டு தான் ஆகணும். உன் மாம்சத்தின் கிரியையை நீ அழித்து தான் ஆகணும். ராஜாதி ராஜாவுக்கு உன்னை விட்டு கொடுத்து தான் ஆகணும். நீ மனநல குன்றின ஒரு மகனாக மகளாக அவரை சந்திக்க போகிறாயா? அல்லது பூரண வளர்ச்சியோடு கூட பூரண புருஷனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்க போகிறியா? இது உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுமா? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுமா? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுமா? ஹல்லேலூயா. ஷக்கா பாதா ராதா ராபா லாதா ராபா. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீ எந்த விஷயத்தை